கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நீதிமானின் கடிந்து கொள்ளுதல். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடமே தங்கும். தியானம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று தேவ ஊழியக்காரனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்திலே கூறியிருக்கின்றார். எனவே எவரையும் நியாயம் தீர்ப்பது விசுவாசிகளுக்குரியதல்ல. ஆனால் கண்டிப்பு, கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தங்கள் போன்றவை ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கும் காரியம் அல்ல. எடுத்துக்காட்டாக, கிழக்கு திசையில் உள்ள ஊருக்கு போகின்றேன் என்று கூறிக்கொண்டு எதிராக மேற்கு பக்கமாக வண்டிலே பயணம் செய்கின்ற ஒரு மனுஷனை பார்த்து நீ பயணிக்கும் திசையை மாற்ற வேண்டும் என்று கூறுவது நியாய தீர்ப்பு அல்ல. ஒன்றும் 5 என்று சிறு பையனானவன் கூறும்போது அந்த பதில் தவறு, உண்மையான பதில் 2 என்று அவனை திருத்துவது அந்த சிறு பையனை நியாயம் தீர்ப்பது அல்ல, மாறாக அவனுக்கு கற்றுக் கொடுப்பதாகும். விசுவாசிகளாகிய நாம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், திடனற்றவர்களை தேற்ற வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். யாருக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும்? யாரை தேவ வார்த்தையால் தேற்ற முடியும்? எந்த சூழ்நிலையிலும் வேத வார்த்தைகளை கேட்கும் போது அதற்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறாமல் மனத்தாழ்மையோடு கற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள், நீதிமான்களின் கடிந்து கொள்ளுதலை விரும்புகின்றவர்கள், கடிந்து கொள்ளப்படும் போது தங்கள் பிடரியை கடினப்படுத்தாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கே நீங்கள் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கூறுவது பிரயோஜனமுள்ளதாயிருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் ஆலோசனைகளை கூறும்போது கேட்கச் செவியுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறியிருக்கின்றார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். ஜெபம் செய்வோம். உன்னதமான தேவனே, ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் செவிகளை எனக்கு தந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் உள்ளத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.